ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயில் வயல்னு சொல்லி ஒரு வயல் காணி. ஏற்கனவே போயிட்டு ஒரு பனைமரம் தரித்து குறுத்து சாப்பிட்டோம். இப்போ மறுபடியும் போகிறோம். இந்த முறை வயலுக்கு சித்தப்பா பாராரு. சித்தப்பா வந்து டிராக்டரில் கிளம்பிட்டு இருக்காரு. இது எங்க அப்பப்பாவும் போது தானே தோலை போட்டு கொண்டு வருவது. தண்ணி என்னென்னு எடுக்கிறாங்க கூடைக்கெல்லாம் போய் நின்றாதான் அங்கே செய்யல. அங்க நிறைய வயல் காணி கிடையாது. உழவடிச்சு விட பண்ணு. இப்போ நான் போட்டு வரேன். அங்க நிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வயல்ன்ற இடத்துல வந்து எங்களோட வயல் காணி இருக்குது. ஸோ சித்தப்பா வந்து வயல் பசலை போட போயிட்டாராங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டு அங்கே ஒரு பனைமரத்தை தரித்து குறுத்து சாப்பிட்ருப்போம். ஸோ நார்மலாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி. ஸோ இப்போ மறுபடியும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு பனையை தரித்து மறுபடியும் குறுத்து சாப்பிட போகிறோம். வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு சமையல் ஒன்றை போட போகிறோம். வந்து சமைக்க போகிறேன்னு சொன்னீங்க, சமைக்கலையா? சமையல் தான்டா அது. அதுக்கிடையில கேட்குறான் வந்து சமைக்க போகிறேன் சமைக்கலையாண்டு. எஸ் கேஸ் அஃப்கோர்ஸ் சமைக்க தான் போகிறோம். வந்து சித்தப்பா வந்து டிராக்டரில் ஏற்கனவே போயிட்டாராங்க. டிராக்டரில் வந்து தேவையான எல்லா சாமானு, படங்கு, கதிரை, அத்தனை மண்பட்டி, கோடாலின்ற அத்தனை சாமான் தூக்கி போட்டுட்டு அனுப்பியாச்சு. நாங்கள் இப்போ காரில் போயிட்டுருக்கோம். வந்து தம்பி பின்னாடி பைக்கில் வருவான். இன்னொரு டீம் வந்து கிளிநொச்சியிலேருந்து ஆட்டோவில் வருது. யார் அவங்களே பார்த்துருப்பீங்க, ஜானுடைய மச்சாள் கிளிநொச்சியிலேருந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே வந்து ஒன்றா சேர்ந்து கரும்புன்ற குருத்து வட்டி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஒரு பெரிய ஒரு வேற லெவல் சம்பவம் தான் சமைக்க போகிறது. ஆமாம், சமைக்க போறது நான் தான். சாப்பிட முடியாது. கண்டிப்பா நான் சமைக்கிறேன், சாப்பிடுறேன். ஆமா, ஜினா சமைச்சா சாப்பிட ஆஃப் கோர்ஸ் கறி. சோ ஓகே गाइस, போயிட்டு அங்கவே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பல்லக்குல தூக்கிட்டு போணும். ஜினாவை போன வீடியோல பாத்துறீங்க எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு. சோ இந்த முறை டிராக்டர் இருக்கிறதுனால எப்படியும் அதுல தான் போற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். தூக்கி போட்டு டிராக்டர்ல மேல தூக்கி போறாங்களா கீழே தூக்கி போறாங்கன்னு தெரியல. சோ போய் பார்க்கலாம். ஓகே, இது கச்சா கடல் தான் இருக்கு. guys see the sea. தாறுமாறா இருக்கு. இது உட்காந்துருந்தது இதை ஃபோனோட சோர்ஸை வச்சு காய்கறி வாங்க போயிருக்கா ஜானு. ஸோ அங்கே ஆக்சுவலாக திருவிலகை, தேங்காய், சட்டி, பானை, பாத்திரம் எல்லாம் வந்து டிராக்டரில் போட்டு போயிருச்சு. ஸோ சித்தி வந்து தூள் எல்லாம் கொடுத்துட்டா. தூள், உப்பு, தேங்காய் எல்லாம் போயிருச்சு. இங்கே வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஐட்டம் வாங்கணும். ஸோ அதான் ஜானு வாங்கிட்டு இருக்கான். गाइस ஒரு ஜெலிய வாங்கி பாடுற பாட்டை பாருங்க. இங்க குச்சி டூத் பிக் எல்லாம் வச்சு பிச்சிட்டு இருக்கு பாருங்க.
இந்த வாய் எப்பவுமே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே தான் இருக்குமாடா. ஓகே பழைய டேஸ்ட் இல்ல, பழசு தாண்டி அது இதுவும் பழைய டேஸ்ட் இல்லையேண்டா நான். என்ன சவுண்ட் எல்லாம் கேக்குது. உறிஞ்சு குடிக்கிறேன். கடை இருக்குடா. லைட்டா கோல்ட் ஆகிச்சு கைஸ். உங்கடா உங்க ஏக்கச்சி சந்தை கடை பிஸ்கில பஸ் எல்லா சாமானும் வாங்கியாச்சு. ஆனா முக்கியமான சாமான் மட்டும் முக்கியமான ஐட்டம் என்ன வாங்கல, கோழி தேடி கிடச்சிருக்கோம். அதில் ஒரு கடை பூட்டி இருக்கு. சந்தைக்கு போனால் கடை பூட்டி இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல போனால் பூட்டி இருக்காம வந்து அவன் அடிக்க 3 மணிக்கு தான் திறப்பு பண்ணுறான் வந்து. அப்போ இங்கால இப்போ கோழியை தான் தேடிக்கிட்டு இருக்காம வந்து இந்த ரோட்டில் நிற்கிது நல்ல பெரிய சேவல் எல்லாம் வந்து பிடிச்சு. இதுவும் ஒரு பார்த்தாரோ செய்யறானுங்க, ராவணன் பார்க்கன்றிருக்கு பேர். கைஸ் லொக்கேஷனை பாருங்க, இதுதான் லொக்கேஷன். வந்தாச்சு. ஸோ கைஸ் வந்து இறங்கியாச்சு. அண்டைக்கு வந்த இடத்துல லேண்ட் ஆனாச்சு. பட் அண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க தூக்கிட்டு போனாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா டிராக்டர் எடுத்துகிட்டு போய் உள்ள இது பசலை போட்டுட்ருக்காரு. தம்பி திவா போய் இப்போ வண்டி எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு போயிருக்கான் டிராக்டர். சத்தம் கேட்குது, வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சித்தப்பா தான் ஓட்டிட்டு வர்றால, அப்படி தம்பி திவா தான் ஓட்டிட்டு வரானான்னு தெரியல. சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, இஞ்சால காணவே இல்லை. இந்த வர்றாங்க கைஸ், தம்பி திவா தான் ஓட்டிட்டு வரான் பாருங்க. இந்த வர்றான் பாருங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு. அவங்க பேர் வரலங்க. இந்த இவனை கடிச்சா இப்பதான் கிளம்ப போறான் தம்பி. இது கொஞ்சம் ஒதுக்கணுமே. அள்ளிலாம் போடலாம். அந்த கரையில தான் வர ஏற்றணும். வேற எங்கேயும் ஏற்றலாம். இதெல்லாம் இது இருக்கு. நெல்லா உள்ள நடுல மசாலாடா. ஜனாண்ட பஜ்ரோ வந்துட்டு பஜ்ரோ பஜ்ரோ அன்னைக்கு தூக்கிட்டு போனாங்க, இன்னைக்கு தூக்கி டாக்டர்ல வைக்க போறாங்க. அண்டைக்கு தூக்கிட்டு போனாங்க, அண்டைக்கு ஏத்திட்டு போறாங்க. போகமாடா மம்மி அடிக்கிறா. மில்லியன்டி ஓடினா गाइस கோழியை பாருங்க, உள்ள படுத்து கிடக்குது. இந்த கிசாக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்காக உயிர் தியாகம் பண்ண போகுது. கட்டி போட்டு போயிடா, ஓடிட போகுது. பாடி பில்டர் அரோகரா. துஷா ஸ்ட்ராங் லேடி, துஷா ஸ்ட்ராங் லேடி. துஷா நீயும் இதுல ஹெல்ப் பண்ணாரு. முன்னுக்கு உயர்த்தும் போது துஷா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓடி நீ மேல ஏறடி, மேல ஏறு, அதான் நல்லா. இப்ப நீ கால்ல அப்படியே தூக்கி போடுங்க.
சரி முன் டயர் மேல பார்த்தாலே ஓகே சரி ஓகே எனக்கு இவாதான் அங்க தரும் பிரேக்ல தரீங்க தேர ஏத்தியாச்சு. பிரேக்க போடுங்க போட்டாச்சுடா சக்சஸ் சக்சஸ். ஆட்டிங்க டா இப்படியே படுத்துடா நீங்க ஆட மாட்டீங்க நம்ம இப்படியே வச்சிருக்கோம் நீ ஆட மாட்டீங்க முன்ன மட்டும் காப்பாத்து போறாளடா. சரி எடு போடா ராய் இல்ல அத மட்டும் நீ இரு போடு ஏய் லொக்கு போட்டுற கடி அவன் பிடிக்கறாத தாண்டி போவா தாண்டி போவா கம்பிடியா போவா போ புடிக்கடா போ நீ மெதுவா போ அப்படியே போ அவன் அடுத்து தான் இருக்கா சம்போதம் பூரா நான் பிடிச்சா இவ்வளவு தூக்கிட்டா போ நீ எவ்வளோ பிடிச்சிக்கோ நீங்க எவ்வளோ பிடிச்சிக்கோ எல்லாம் சேர்ந்து மொத்தமா சேரும் எட்டு கார்த்திகை தான் நான் பிடிச்சேன் ஸோ காய்ஸ் இதே என்னத்தால அன்றைக்கு வந்து தூக்கிட்டு வந்ததை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு டிராக்டருக்கு மேலே ஏற்றி உட்கார வச்சு போயிட்டுருக்காங்க. போயிட்டு தான் சம்பவம் இருக்குது. போனதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் வரல இந்த தம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கான் ஆன் த வே. அடிக்கும் அடிக்கும் பார்த்தா ஓ ஓ ஓகே ஓகே இந்த சுத்தம் ஈச்சம் பண்ணுறோம் அதெல்லாம் இல்ல அவருக்கு தடி கொடுத்தா இவனுக்கு தடி கொடுத்த நாட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த மரங்கள் அடிக்கும் அதை தட்டி விடுறதுக்கு. ஆனா அதை தவிர வயசான பாட்டி ஓட்டிக்கிட்டு வர மாதிரி அங்க உட்காந்து கொடுத்துடாத சார் கீழே புடி போ இல்ல இல்ல போ முள்ளு गाइस அந்த தம்பி முள்ளு ஒய்யால இது முள்ளு வராது அண்ணா ஸ்லோவாக வருங்க ஏய் கரம்பக்காய் அட அந்த முள்ளு கரம்பக்காய் அந்த முள்ளு கொண்டு நாங்க மெதுவா போக சொன்னா அந்த டைம்ல குடுங்க அப்புறம் ஒன்று கிலோ கோழியா சத்தியா கோழியா சொல்லுவா அப்படியே நிப்பாட்றா இந்த பொலிவுக்கு அப்படியே நிப்பாட்டு பார்த்து குடி எடுத்த ட்ரைனிங் குடியடி தாவுடா தாவா எப்படியாவது ஷோக்கமாக நீங்க ஏதாவது அவசரம் உண்டா டிரைவர் டிரைவர் சேஞ்ச் அடப்பா சாரா பிரேக் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல போ போ நீ போ போங்க நீ ஐயா பட்டேல போறே ஓகே ஓகே இவானா வாங்குங்க மரம்பு மேடிக்கல கொடுப்போம் இல்ல இல்ல ஒரு போறீ இங்க வந்தாச்சு அதாவது காய்
பாவம் நான் கேமராமேன் ப்ரோ. வந்து லேண்ட் ஆகியாச்சுங்க வயல்ல. இனிமே இறங்கி சமைச்சு சாப்பிட்டு அதான் பிசாம இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு காண்ட முன்னே ரெண்டு சில்லிலே முடியுங்கடா. தூசா நீயும் கொஞ்சம் முன்னுக்கு போடு. அதுலயும் போயிருக்கலாம். ஏன்னா இதுல நிப்பாட சொன்னீங்க அவாவ? அதுதானே நான் கொண்டே அங்கால நிப்பாட்டி இருப்பேன். என் அப்பாவும் கேட்ட மட்ட தடியையும் போட்டுட்டாண்டு. அன்றைக்கு போட்ட மாதிரியே போடுங்கடா. வீலுக்குள்ள ஓட்ட என்ன சுத்துவீங்க? ஓகே ஸ்டார்ட். வீடியோ பிடிக்காங்கன்னு சொன்னா தான் நான் பிடிப்பேன். இந்த பாருங்க, ஒரு பனை மட்டை இன்னொரு மட்டை எடுத்து போட்டுருக்கு. நீங்க முட்டைக்கு சண்டை போட்ட வீடியோ இப்ப லாஸ்டா போட்டிருந்தனே பார்க்கல. பிரெண்டத்தை ஷேர் பண்றேன், அதான் பார்க்கறானு. எஸ் கேஸ், இந்த படங்க விரிச்சு போட்டு இதெல்லாம் படுக்க போறோம். உங்களுக்கு அதான் புதுசு கொண்டு வந்தது. சரி, அப்ப சைட் அப்படியே போடுங்க, உட்காரலாம். சரி, இதுல வச்சு காய்கறி அதில் வெட்டலாம், அதுல நீங்க உட்காருங்க, பிரச்சனை. அப்படியே பாதியா போடு, அப்படியே பாதியா சும்மா அப்படி நீட்டுக்கு விரிச்சிடு. அது சமைக்கிறக்கு கல்லா? டிராக்டர்ல நடந்தது பெரிய கல்லு எடுக்கல. அதுக்கு மேல பசல மூட்டை வச்சிருக்கு. ஆளுக்கு வேட்டைக்காரன் மாதிரியா நிக்கிறாங்க. வேற வேட்டைக்கு போற மாதிரியே. அந்த பசலை எடுத்து போட்டு கீழே எடுக்கிற எடுத்தா தானே கரெக்ட். இங்க தேட மாட்டீங்க கல்லு. இல்ல பிரியாணி செய்யறாங்க. என்னென்ன தேவை? என்னென்ன தேவை பிரியாணி? என்னடா அண்ணா கொண்டு வரணிச்சா சாப்பாடு? துஷா அதுக்குள்ள கை வைக்கும்போது இல்லை கீழே இருந்து மட்டத்தல் கண்டிப்பாக இருக்குமா? நீங்கள் எடுக்கிற உறவுக்குள்ள கண்டிப்பாக ஒன்றுக்குள்ளேயாவது இருக்கும். இல்லைடா வேலை செய்யட்டும். பிரதாவா அरे அவன்கிட்ட சொல்லி பிரியாணி பிளான் பண்ணுறாங்க. இது தயிரும் இது சாமான் வாங்கணும் கொஞ்சம். எடுக்கட்டும் எடுக்கிறான் இல்லையா? அவன் ஆன்சர் பண்ணுறான் இல்லை பிரச்சனை. இப்போ நானும் தான் அடிச்சு போட்டிருக்கேன். இப்போ அவருக்கு எங்கே வச்சு போட போகிறான்? நீ இதை ஒரே கோழி தானே 4.5 கிலோ ஒரு கோழின்றாங்க. 4.5 கிலோ அதான். ஓ அப்படி ஒரு ஃபீல் ஒன்று இல்லை தானே. தலைச்சு பிடி உடம்பு குறைஞ்சிடும். இருக்கு
அதான் கொடுத்து விடுங்க, அதான் எடுத்து வச்சுட்டோ வண்டிக்குள்ள. பாத்திரம் இருக்கீங்களடா அப்போ உள்ள இருந்து கத்தி என்ன மங்கடா வண்டிக்குள்ள காருக்குள்ள. கத்தி தானே யாரு இவன் அம்மாடா. ஸோ கைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வெங்காயம் வெட்டுறதுக்கான கத்தியை வந்து காருக்குள்ள விட்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் கறி காய்ச்சி சோறு காய்ச்சல் வந்தாங்க பிளான். வந்ததுக்கப்புறம் பிரியாணி செய்கிறக்கண்டு பிளான் பண்ணி அப்புறம் தயிர் வாங்குறதுக்கு போய் ரெண்டு கொத்தமல்லி புதினா இல்லாம தான் தயிர் கொத்தமல்லி புதினா ஒன்றும் இல்லாமல் திரும்ப வாங்க போயிட்டாங்க. இப்போ அதை ஒருத்தன் ஆட்டோக்குள்ளே கத்தி விட்டு வந்துட்டான். வந்து கத்தி எடுக்க போகிறான். ஆட்டோக்குள்ள எல்லாம் காருக்குள்ளே கத்தி விட்டு வந்துட்டான். கத்தி எடுக்க போயிட்டான். கையால் உரிச்சிட்டு இருக்காங்க உட்காந்து. என்னடி உள்ளியா? ஸோ இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே பர்த்டே உண்டு. லாஸ்ட் வீடியோ ஒன்று அந்த பிரியாணி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். வந்து துசாவின் பிரியாணி ஒன்று போட்டிருப்பேன். அந்த துசா தான் இவ. அதே துசா தான் இவ. அதுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யார் அக்கா தான் கமெண்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். கோழிப்புக்கேண்டு அது எங்களுக்கு நீங்களாச்சும் கோழிப்புக்கேண்டு முடிவு பண்ணினீங்க. நாங்கள் அது கூட முடிவு பண்ணல என்னண்டு. மறுபடியும் பிரியாணி இல்ல இப்ப இல்ல வந்து வீட்டுல ஆரம்பிச்சாங்க. இது காட்டுக்குள்ள இந்த பாருங்க எங்கட வயல் காணி. இது வயல் வந்து இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இந்த பின்னாடி விதைச்சிருக்கு பாருங்க. சித்தாப்பா வந்து அங்க பசலை போட்டுட்டு இருக்காரு. அந்த அங்க இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது நம்ம காணி தான். வந்து இங்க இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் பூரா இதுக்குள்ள மேக்சிமம் இருக்கிறது நம்மளோட தான். ஸோ இங்க பாருங்க நடுக்காட்டுல வந்து சம்பவம் பண்ண போறாங்க இன்றைக்கு. நான் கறியண்டு எடுத்தாண்டி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவுங்க. கறியண்டு எடுத்தான் இந்த இதை கொண்டு வந்தது. ஓ இங்கே வந்தானே பிளான் மாறினது. சிக்கன் கறி சமைக்கிறேன் வந்தது. நம்மளுக்கும் பச்சை மிளகாய்க்கும் அலர்ஜி. நான் கட்டுறேன் கைஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் ஜானுடைய மச்சால்ஸ். தாரணி துஷா. கரெக்டாக பேர் சொல்லிட்டாரு. எனக்கு அம்மம்மா வெத்தலை வாக்கடிக்கிற மாதிரி. நல்ல உரல்லி அம்மம்மா மரவூரில் இல்லை அது. அது மரவூரில் இல்லை. கையில் வச்சு வெட்டுறதை விட அந்த கட்டையில் வெட்டுறது ஈஸி இல்லை துஷா. வெங்காயம் கட்டையில் வச்சு வெட்டலாமா? அப்படிமே உது ஈஸியா உங்களுக்கு? இப்படி வெட்டி பழகிட்டு நமக்கு இப்படி நான் தவளை வலிக்கிட்டேன். நான் உடம்பு பிடிச்ச நான் போட்டோ அதாவது உங்களை தேடி பிடிச்சேன். கோழி என்ன எழும்புது? அவளுக்கு கேட்கவே இல்லை போலக்காது. எல்லா போட்டோஸும் எனக்கு ஜாப் பண்ணிருக்கா. நான் தெரிகிறேன். நான் இல்லை இல்லை இப்போ உங்களை தெரியல. ஆனால் உங்களை முதல்ல எடுத்தாச்சு வடிவா. முட்டை எல்லாத்தையும் போடுங்க. எத்தனை பார்த்தா போடுங்க போடுங்க. முட்டை சாப்பிட்றக்கா ஆள் இல்லை. இப்போ தான் அடுப்பே மூட்டுறாங்க. என்ன நேரம் இப்போ? இப்போ தான் அடுப்பு கரெக்டாக 5:45 கைஸ். 5:45 தான் அடுப்பு மூட்டுறாங்க. இங்கே பாருங்க இருட்டிருச்சு. இனி லைட்டை போட்டு தான் சம்பவம் பண்ணணும். அதே ஆவது எடுத்துச்சா? கத்தி இருக்கு தானே. கத்தியால விட்டன் கையால் விற்கலாம். பிறகு பல்லால வைப்பேன். பரவாயில்லையே. அப்படியே மறுபடியும் சொல்லுங்க. ஆக்ஷன். பண்ணாரு எடுத்து வேடி. இந்த காவோல இருக்கு இல்லாட்டி
இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இப்போ தான் கைஸ் முட்டையை வைக்க வைக்கிறாங்க. சரி அதையாவது பண்ணுவோம் வந்துட்டு. அவிச்ச முட்டை ஆளுக்கு ஒரு அவிச்ச முட்டையை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியான். இது குளிர்காயிற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி நெருப்பு கொளுத்தி குளிர்காயிற மாதிரி இருக்கு அப்படியே. யாரு இவன் யாரு கோழிக்காக தான் வெயிட்டிங் இவன் ஒருத்தன் இந்த நாங்கள் முட்டை அவிச்சிட்டோம். கோழி வழி வந்துட்டு போலக்கடா. நான் குடிக்க மாட்டேன். எனக்கு அதை பார்த்தா நான் சாப்பிடுவேன். அவன் கொண்டதுக்கு அப்புறம் உரிக்கும் போது நான் பார்க்க மாட்டேன். விளக்கு பிடிக்கிறதுக்கு என்னடி பாம்பெல்லாம் வராதானே இங்கே பாம்பு கூட இருக்கு. அதுதான் நான் கீழே பார்க்க வச்சு நான் அவனை பாம்பு கூட நீங்க வயலுக்குள்ளெல்லாம் பாம்பு வரும். அது ஒட்டினா தூக்கிஞ்சால போடுற விறகு வைக்கலாம். இங்க சுருட்டை பிடிக்கணும் இல்லாம இருக்கு. இஞ்சால வர ஒருத்தனை யாருக்கு வாடா சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாப்பா. எவ்வளோ கேட்குறேன். ஆறு ஆமாம் கைஸ் அங்கே பாருங்க. இது நீ வாங்கிட்டு வந்தியா பிரியாணி? என்ன தாரணி கண்ணாமூச்சியா? கயிறு வேண்டாமா? கயிறு தானேடா. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் கட்டுறது அது செட் பண்ணி வச்சுருங்களோ. கல்லா அத்தானா கல் எல்லாரும் வந்து கைஸ் இப்போ தான் கோழியை தொங்க விட்றேன் பாருங்க உரிக்கிறதுக்கு. ஆடியன்ஸ் 2 பேர் உட்காந்துருக்காங்க கோழி இருக்கிற கண்ண கோழி உரிக்கிறத பார்க்க இல்லை கண்ணை மூடி ஜானு தான் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கா. ஏய் திருப்பி அடிங்க. இருக்கலாம் வெளிச்சமா இருக்கும். வெளிச்சமா இருக்கு ஆனால் பக்கே அடிக்குமா? ஆனால் இதுவும் இந்த பிராய்லர் கோழி தானடா அது? ஆ வேறு என்னமாக்குமா? கட்லெட்டோ இன்னும் கட்லெட்டோ அப்படியே சொல்லிடுங்க. பேரண்ட்ஸா? ஓ இல்லை இல்லை அப்படி போட்டிருந்தா இல்லை பேரண்ட்ஸ் அண்டு இல்லடி சாரி இல்லடி பரவாயில்ல இல்லை பேரண்ட்ஸ் அதான் அதுதான் இல்லை அப்படி போட்டிருந்தாங்க இந்த போர்டில் போட்டிருந்தது பார்த்தேன். அப்போ அதுதான் போல எனக்கு. கைஸ் கோழியோட சைஸை பாருங்க கைஸ். இந்த கோழி வந்து என்னடி பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். பேரண்ட்ஸ் அண்ட் இனமாம் வந்து இது. ஸோ ஒரு கோழியே 4.5 கிலோ இருந்துச்சு கைஸ். சைஸை பாருங்க தெரியும் உங்களுக்கு என்ன சைஸில் இருக்குன்ட்டு. திரும்பி பார்க்குறான்டா உடனே வெட்டும்போது அது அவன் க்ளீன் பண்ண முடியும். அங்கே பிக்கோன்னு தட்டி இல்லையா யார் சொன்னது? கோயில் வயல் காட்டுக்குள்ள இந்த டைமில் சமைக்கிறது நாங்களாக தாண்டா இருப்போம். இவங்க வயல் வேலை செய்யும்போது கூட சமைச்சாங்களா தெரியல சித்தப்பாக்கள். ஆஹா சரி கதை. எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் கொஞ்சம் பின்னுக்கு போயிடுவேன். நீங்கள் போங்க ஆக பின்னுக்கும் போயிடாதுடா பாம்பு. என்னடா தண்ணி தெரிக்குது புள்ளே இருந்தா நான் தெரிக்குது. கோழி தான் வாங்கினீங்களா? அடே நான் நினைக்கிறேன் இவங்க அடிச்சுட்டு கொடுத்துருக்காங்களா தலையில எங்கேயோ. சி அடிச்சுட்டு கொடுத்தப்பலாம் உயிரோட நிற்கமாடா. அங்கே ஒரு இருட்டுக்குள்ள நிற்கிறாள். எக்ஸ்கியூஸ் மீ முத்தல் தான் கோழி. ஓய் அடே பார்த்தோட நாங்க சொல்றோம் இல்ல இல்லன்னுட்டு இப்ப சொல்ற முத்தல் கோழிண்டு. மேக்கப் போட்டா வந்தீங்க பாப்போம். அதுவும் இந்த ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்க. என்னைய பார்க்க அப்படி இருக்கோ மேக்கப் போட்ட புள்ள மாதிரி இல்ல தானே? இருங்க ஜூமை போட்டு பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் அப்படியே டேய் என்ன தெரிக்குதா? கொத்த உளும்ப மண்டை. அது எப்பயோ அவிஞ்சிட்டு. ஏ முட்டை துசாக்கு தெரியும் உனக்கு தெரியாது. 15 நிமிஷம் தானேக்கா வரும். யாரு அவிஞ்ச முட்டைக்கு நீ என்ன பண்ற? நெருப்பறிக்கிறண்டா வந்துடுவான் பாரு உடனே.
இல்லை நான் அதுக்கு 100 ஆகுது வெளிச்சம் தெரியுது தெரியுது என்ன ஸ்ட்ராங் இல்ல என்னடா அந்த கத்தியால வெளிச்சம் தெரியுது. அட பாவி என்ன காவல கொளுத்தி அங்க போடுற கொளுத்தி போடுறேன்னா நல்லா பண்றல கைஸ். திவாட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா. இங்க வந்து அண்டைக்கு காணிக்கல இங்க வரும்போது கொளுத்தி போட்டுட்டே இருந்தான் பாருங்க. இப்போவும் கொளுத்தி போட்டு தான் போயிட்டு இருக்கான். எனக்கு இருட்டு அலர்ஜிக். ரைஸ போட்டு வைக்க சரி இவன் வெட்டி ரைஸ் போட்டு வைக்கிறதா அண்டைக்கு தான் சொன்னாரு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. கைஸ் இங்க பாருங்க இந்த இந்த ஃபுல் வியூ அப்படியே பாருங்க. இங்க ஒருத்தன் சிக்கன் பண்றான், அங்க ஒரு நான் என்னடி பண்றேன். இது இது பட்டையா? எனக்கு மிக்சர் பாக்கெட் ஓபன் பண்ற மாதிரியே இருந்துச்சு. காலும் அடிக்க முடியல. கறி வைக்கிறதுக்காண்டி தேங்காய் கொண்டு தாங்கடா. கடைசியா தேங்காய் என்னத்துக்கு வச்சிருக்காங்க பாருங்க. படங்க தூக்கிருமன்றதுக்காக அதை விரிச்சு வச்சிருக்காங்க மேல. சரி, இவன் பெரிய தீ குழம்ப தான் உண்டாக்க போறாரு போல. காய்ஸ் அங்க பாருங்க காவலை எடுத்து போட்டு பெருசா தீ வைக்கிறாங்க. வெளிச்சம் தான் கேட்டு அதுல இருக்கேறாத அளவுக்கு வெப்பம் வரப்பா. சரி போடு 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 தாரணி போடு போடுங்க. சரி கதை. ஏய் அடி பாருடா என்னத்துல போட்டி போடுறோன்னு விவசாயம் இல்ல. மேய்க்கிறது எருமை, இதுல ஒரு பெருமை. கைஸ் இருக்கிற காவலிய பூரா போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க பாருங்க. இன்றைக்கு செத்தான். இது அங்கேயே வெளிச்சம் தெரியும்டா. இது சித்தப்பாக்கு இது இப்ப இடம் தெரியும், இங்கதான் சமைக்கிறானுங்க. பசலை போடுறாக்கு. அவ்வளோ காவலை பரவாயில்ல. இந்த காவலைக்கா பஞ்சம் மிஞ்ச இந்த இது வந்து விழுது. இந்த இனி போடாங்க அடங்க விடுங்க. ஏன்டா எரிஞ்சு ஏன்டா அந்த மேலே போயிட்டு அந்த சாம்பல் வந்து விழுது.